ரஜினிகாந்தோட கூலி படம் திரைக்கு வருவதற்கு முன்பே 250 கோடி வசூல் செய்துவிட்டது என்ற தகவல்கள் வெளியாகியிருக்கு. மேலும் முதல் நாள் வசூலில் லோகேஷ் கனகராஜோட படம் புது சாதனை படைக்கும் என்கின்ற நம்பிக்கை அனைவருக்கும் வந்துவிட்டது. அதாவது பார்த்தீங்கன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கேங்ஸ்டர் தேவாவா பெரிய திரையில் பார்க்க இன்னும் 3 நாட்கள் தான் இருக்குது. இந்நிலையில் ரூபாய் 375 கோடி பொருட்செலவில் எடுக்கப்பட்ட கூலி படம் ரிலீஸுக்கு முன்பே 250 கோடி வசூலித்து விட்டது என்று சொல்லப்படுது. கூலி படத்தோட டிஜிட்டல் உரிமம், இசை உரிமம், சேட்டலைட் உரிமம், ஓவர்சீஸ் உரிமம் உள்ளிட்டவை மூலம் கூலி படத்திற்கு சுமார் 250 கோடி கிடைத்து விட்டதாம். டிக்கெட் முன்பதிவு மூலம் 50 கோடி கிடைச்சிருக்கு. கூலி படத்தோட தயாரிப்பாளரான சன் பிக்சர்ஸ் நிறுவனத்திற்கு கூலி நிச்சயம் பெரும் லாபத்தை ஈட்டி கொடுக்கும் என்று நம்பப்படுது. படத்தோட வசூலை பற்றி கவலைப்படாமல் பார்த்து ரசிக்க மட்டும் செய்யுங்கள் என்று திரையுலகினர் எவ்வளவு சொன்னாலும் அதை மட்டும் எங்கள் காது கேட்காது என்கிறாங்க சினிமா ரசிகர்கள். இந்நிலையில் தான் கூலி படத்தோட வசூல் குறித்து பேசப்படுகிறது. கூலியோடைய முதல் நாள் முதல் காட்சிக்கான டிக்கெட் பெருமளவில் விற்று தீர்ந்துவிட்டது. முதல் நாள் வசூலில் ரூபாய் 100 கோடிக்கும் அதிகமான வசூலில் கூலி என்கின்ற எதிர்பார்ப்பு இருக்குது. விறுவிறுப்பாக நடந்த டிக்கெட் முன்பதிவால் தான் இந்த எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கு. தமிழகத்தில் மட்டும் டிக்கெட் முன்பதிவு மூலம் இதுவரை 10 கோடி வந்திருப்பதா சொல்லப்படுது. கூலி படம் ரஜினிகாந்த் மற்றும் லோகேஷ் கனகராஜோட கெரியரில் மிக பெரும் வெற்றி படமாக இருக்கும் என்று பேசப்படுது. இப்படியான கூலி வசூல் பற்றியே அனைவரும் பேசுவதனால பாக்ஸ் ஆஃபீஸ் ப்ரெஷர் உருவாகியிருக்கு. இது குறித்து கூலியில் நடித்திருக்கும் ஸ்ருதிஹாசனிடம் கேட்டதற்கு அதெல்லாம் பாய்ஸ் பிரச்சனை என்று கூலாக கூறிவிட்டார். ஆனால் அவர் சொல்வதிலும் தவறு இல்லை. கூலி இத்தனை கோடி வசூலிக்குமா என்று ரஜினிகாந்த் லோகேஷ் கனகராஜிடம் தான் கேட்குறாங்க. அதனால் அது அந்த பாய்ஸ் பிரச்சனை தான். ஹைப்பை ஏற்றிவிடக்கூடாது என்ற ஆரம்பத்திலிருந்தே கவனமாக இருந்து வராரு லோகேஷ். அப்படி இருந்துமே விஷயம் அவர் கையை மீறி போய்விட்டது. ஹைப் என்றால் சாதாரண லெவலில் இல்லை, வேறு லெவலில் ஆகிவிட்டது. மேலும் எதிர்பார்ப்பு வேறு உச்சத்தில் இருக்குது. இதற்கிடையே கூலி ரிலீஸ் நெருங்கும் நேரத்தில் அதற்கு எதிராக ஹேஷ்டேக் உருவாகி விளாசாமல் இருப்பது நல்ல விஷயமாகும். சமூக வலைத்தளங்களில் கூலிக்கு பாசிட்டிவ் விமர்சனம் வந்துவிட்டால் அதன் வசூலை தடுக்க யாராலும் முடியாது. இந்நிலையில் ஆகஸ்ட் 14ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாக இருக்க கூலி படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் என்று கூறி வராங்க. ஒரு தனியார் நிறுவனம் தன் ஊழியர்களுக்கு டிக்கெட் கொடுத்து லீவும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹைதராபாத்தில் வார் 2 நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்கள் மெட்ரோ நிலையத்தில் காத்திருந்த போது கூலி போஸ்டரோடு வந்த ரயிலை பார்த்து அக்கட தேசத்து ரசிகர்களோ ஏமிரா இதுன்னு ஷாக் ஆகியிருக்காங்க. பிற மாநில ரசிகர்களோ சூப்பர் டைமிங் என்று விழுந்து சிரிக்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.